எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே ஷோலிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியுள்ள அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து பிற்பகல் சிந்தனையை தொடர்கின்றோம். சிவாய நம. அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக இந்த படைத்தல் தொழிலை பற்றி சிந்திக்கின்ற போது இறைவன் மாயா காரியத்தை, அதாவது மாயையை காரியப்படுத்துகின்ற செய்தியை நாம் சிந்தித்தோம். இறைவனே நேரடியாக படைத்த இந்த தத்துவங்கள், 5 தத்துவங்கள், அது சுத்த தத்துவம் என்றும் சிவதத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சுத்த மாயைக்கு இன்னொரு பெயர் குடிலை என்று வழங்கப்படுகிறது என்ற செய்தியை பார்த்தோம். அதற்கடுத்தது அந்த மாயையை தன்னுடைய அருளாற்றலை அந்த மாயையினுடைய ஒரு பகுதியில் முனைத்த போது தோன்றிய அசுத்த மாயை தத்துவம், அதை அனந்தேஸ்வரரை அதிதெய்வமாக்கி அனந்தேஸ்வரரை கொண்டு ஒரு 7 தத்துவங்களை படைத்து கொடுக்கின்றார். அந்த 7 தத்துவங்களும் இந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய தத்துவம் மாயை. இந்த மாயைத்தான் மற்ற தத்துவங்களுக்கு மூலமாக இருக்கின்றன. அது வித்யாசரர் தோற்றுவித்த தத்துவம் என்பதனால் அது வித்யா மாயை என்று சொல்லப்படுகிறது. அந்த வித்யா மாயையிலிருந்து காலம், நியதி, கலை என்கிற தத்துவத்தையும், கலையிலிருந்து வித்தை, அராகம் என்கிற தத்துவத்தையும் படைத்து கொடுக்கின்றார். ஆக இந்த 5 தத்துவங்களுடைய கூட்டுத்தான் புருடன். இந்த புருடன் என்பது அனுபவிப்பதற்குரிய தகுதி என்று பார்த்தோம். அனுபவிப்பதற்குரிய தகுதி. அந்த தகுதி பெற்ற பிறகு அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னும் சில கருவி கரணங்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கலையிலிருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து அந்த பகுதியை ஸ்ரீகண்டருத்திரருடைய ஆளுகையில கொடுத்து அவரை அதிர்ச்சித்து நின்று பெருமான் மேலும் சில தத்துவங்களை படைக்கின்றார். இவர்களெல்லாம் இதற்கு காரணர்களாக இருந்தாலும் கூட இவர்களை அதிர்ச்சித்து நின்று நிலைக்களமாக இருந்து இவற்றையெல்லாம் படைத்து கொடுப்பவன் சிவபெருமானே. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. பெருமான் நேரடியாக வரவில்லை என்றாலும் இந்த ஆன்மாக்களை அதிர்ச்சித்து நின்று அவன்தான் எல்லாவற்றையும் படைத்து கொடுக்கின்றான். அப்போ இந்த கலையிலிருந்து எடுத்த பகுதி மூல பிரகிருதி என்று பெயர், அல்லது பகுதி மாயை என்று சொல்லப்படுகிறது. மூல பிரகிருதி அல்லது பகுதி மாயை என்று இந்த மாயைக்கு பெயர். இப்ப நாம சுத்த மாயை குடிலை என்றும் அசுத்த மாயையை மோகினி என்றும் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த பகுதி மாயை என்று சொல்லக்கூடிய பிரகிருதி மாயைக்கு என்ன பெயர் அப்படின்னா மான். அதுக்கு என்ன பெயரு? மான். அதுதான் மானாங்காரத்து என்று நம்முடைய ஞான சம்பந்தர் பாடுகிறார். ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய் என்று அந்த எழுகூற்றிருக்கையில மான் என்று சொல்லக்கூடியது இந்த மூல பிரகிருதியை குறிப்பது. அப்போ இந்த மான் என்கிற பகுதி மாயையிலிருந்து
ஸ்ரீகண்ட ருத்திரர் என்ன செய்கிறார் சொன்னா சித்தம் என்ற ஒரு கருவியை படைத்து கொடுக்கிறார். இந்த சித்தம் என்பது 3 குணங்களும் அப்படியே சம அளவுல அடங்கி இருக்கின்ற தத்துவம். என்ன 3 குணம்னு சொன்னா சாத்வீக குணம், ராசத குணம், அதுக்கடுத்தது தாமச குணம். அந்த 3 குணங்களும் அடங்கி இருக்கின்ற தத்துவம் சித்தம். அதனால சில சாத்திர நூல்கள் சித்த தத்துவத்தை குணத்தத்துவம் என்றும் சொல்லுகின்றன. சித்த தத்துவத்தை என்ன தத்துவம் என்றும் சொல்லுகின்றன, குணத்தத்துவம் என்றும் சொல்லுகின்றன. காரணம் என்னன்னு சொன்னா 3 குணங்களும் அதிலே அடங்கி இருக்கின்றன, வெளிப்படாமல் இருக்கின்ற தத்துவம். அதுக்கு அடுத்தது அந்த சித்த தத்துவத்திலிருந்து புத்தி என்கிற தத்துவத்தையும், புத்தி தத்துவத்திலிருந்து அகங்காரம் என்கிற தத்துவத்தையும் படைத்து கொடுத்தான். இல்லையா? இப்ப இந்த 3 தத்துவங்கள் சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த அகங்காரம் இருக்கின்றதே, இந்த அகங்காரம் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டு அந்த 3 வகையிலிருந்து வேறு வேறு தத்துவங்கள் படைக்கப்படுகின்றன. அது என்ன 3 வகையான அகங்காரம் சொன்னா தைசத அகங்காரம். என்ன அகங்காரம்? தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், அடுத்தது பூதாதி அகங்காரம். தைசதம், வைகாரிகம், பூதாதி. இல்லையா? தைசதம் அப்படின்னு சொன்னா ஒளி உடையது. தைசதம்னா என்னது? ஒளி உடையது, அதாவது மேன்மையானதுன்னு அர்த்தம், ஒளி உடையது. வைகாரிகம் அப்படின்னா விகாரப்படுவது. வைகாரிகம் அப்படின்னா விகாரப்படுவது. பூதாதி அப்படின்னு சொன்னா பூதங்களுக்கு ஆதியாயிருப்பது என்று அந்த 3 சொல்லுக்கும் பொருள் இது. தைசதம், வைகாரிகம், பூதாதி. இந்த தைசதம்ங்கிறது சாத்விக குணமுடையது, வைகாரிகம் ராசத குணமுடையது, பூதாதி என்பது தாமச குணமுடையது. வைகாரிகம், வைகாரிகம் அது ராசதம், தாமசம் அது பூதாதி, தாமசம். உங்க அந்த இதுல அதுல இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த செய்தி எல்லாம் அதுல இருக்கும், அப்படியே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இந்த தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றிய கருவி எதுன்னு சொன்னா மனம். தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றிய கருவி மனம். அந்த தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றிய இன்னும் 5 கருவிகள் என்ன அப்படின்னு சொன்னா ஞான இந்திரியங்கள். என்ன இந்திரியங்கள்? ஞான இந்திரியங்கள். தமிழ்ல சொல்லணும்னா அறிவு கருவிகள். அறிவு கருவிகள். ஆமா, அறிவு கருவிகள் அல்லது அறிகருவிகள். இப்ப இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனம் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய புத்தி, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சித்தம், இந்த 4ம் உள்கருவிகள்னு பெயரு. இந்த 4க்கு என்ன பேரு? உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள், அதாவது அந்த கரணங்கள். என்ன கரணம்? அந்த கரணம். மனசை நாம வெளியே பார்க்க முடியாது, இதெல்லாம் உணரக்கூடிய கருவிகள், அதனால அதுக்கு அந்த கரணங்கள் பேர். இதெல்லாம் என்ன கருவிகள்? அந்த கரணங்கள், உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள். மனதையோ அகங்காரத்தையோ புத்தியையோ நாம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா அதனுடைய செயல்களைத்தான் பார்க்க முடியுமே தவிர அந்த கருவிகளை நாம வெளியில இருந்து பார்க்க முடியும். அதனால அதுக்கு உள்கருவிகள் பேர், அந்த கரணங்கள் பேர். இப்ப இந்த அந்த கரணங்கள் 4ஐயும் எதற்கு படைத்து கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப அனுபவிக்கணும் சொன்னா விருப்பம் வெளிப்படணும். விருப்பம் எப்படி சார் வெளிப்படும் அப்படின்னு சொன்னா மனதின் வாயிலாகத்தான் வெளிப்படும். எதன் வாயிலாக வெளிப்படும்?
மனதின் வாயிலாக வெளிப்படும். அப்போ மனதால ஒரு பொருளை விரும்பி பற்றுவது, மனதால ஒரு பொருளை விரும்பி பற்றுவது, அதுதான் மனம்ங்கிற கருவி நமக்கு செய்கின்ற செயல் அல்லது நமக்கு அந்த கருவியால் ஏற்படுகின்ற பயன். அதுக்கு அடுத்தது புத்தின்னு இருக்கு இல்லையா, அந்த புத்தி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த மனம் எதை விரும்பியதோ அந்த பொருள் நமக்கு ஏற்புடையதுதானா, அது நமக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்று அந்த புத்தி தான் என்ன பண்ண அலசி ஆராயும். மனம் பற்றிய கருவியை புத்தி என்ன பண்ணும், ஆராயும். அதை நிச்சயிக்கும். சொல்ல உள் மனசு சொல்லுது இல்லையா வேண்டாம் அப்படின்னும், ஆனா நாம என்ன பண்ணும், வேணும்னு நினைப்போம் இல்லையா. இப்ப வேணும்னு முடிவு பண்ண பிறகு அந்த பொருளை, மனம் பற்றிய பொருளை, புத்தி நிச்சயித்த பொருளை அடையணும்னு சொன்னா ஒரு வேகம் வேணும், எழுச்சி வேணும் இல்லையா. அந்த எழுச்சியை தரக்கூடியது எதுன்னு சொன்னா அகங்காரம். அந்த எழுச்சியை தரக்கூடியது அகங்காரம். அது இல்லைன்னு சொன்னா சோர்ந்து உட்கார்ந்து இருப்போம் இல்லையா. அப்போ அந்த எழுச்சியை தரக்கூடிய அகங்காரம் என்கிற கருவி இப்ப அடைந்து அனுபவிக்கிறோம். அனுபவித்த பிறகு அதுல ஒரு அனுபவம் ஏற்படும். நல்ல அனுபவமா இருக்கலாம், கெட்ட அனுபவமாவும் இருக்கலாம் இல்லையா. அந்த அனுபவத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி எதுன்னு சொன்னா சித்தம். அனுபவத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி என்னது, சித்தம். அப்ப மனம் பொருளை பற்றும், பற்றிய பொருளை புத்தி நிச்சயிக்கும், நிச்சயித்த பொருளை அடைவதற்கு அகங்காரம் எழுச்சியை தரும், அகங்காரத்தால் அடைந்த பொருளை அனுபவித்து அதனுடைய அனுபவத்தை பதிவு செய்வது சித்தம். பதிவு செய்வது சித்தம். இது எல்லாம் என்னது, உள்ள நடக்கக்கூடிய கருவி, உள்ள நடக்கக்கூடிய செயல்கள். அதனால இதுக்கு என்னன்னு பேரு, அந்த கரணங்கள் பெயர். இதுக்கு என்னன்னு பேரு, அந்த கரணங்கள். அகங்காரம் அகங்காரம் வேற, அராகம் வேற. அகங்காரம் வேற. சொல்றோம் இல்லையா, பேச்சு வழக்கில் சொல்றேன், அவனுக்கு என்ன ஆங்காரம் பாருப்பா, இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆங்காரம் தான் இது அகங்காரம். அதான் என்னது, அகங்காரம். புரியுதா. அப்போ அகங்காரங்கிறது எழுச்சியை தருவது, அராகன்றது விருப்பம். அராகன்றது விருப்பம். சரி, இப்ப இன்னமும் சொல்ல போனா அராகன்றது விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற கருவி, விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற கருவி. அதை செயல்படுத்துகின்ற கருவி எது, மனம். இது வெளிப்படுத்தினா மட்டும் போதாது, செயலுக்கு வரணும். அப்ப செயல்படுத்துவது எது, மனம். அறிவை வெளிப்படுத்துகின்ற கருவி எது, வித்தை. அதை செயல்படுத்துகின்ற கருவி எது, புத்தி. செயல்படுத்துகின்ற கருவி புத்தி. நம்முடைய செயலை வெளிப்படுத்துகின்ற கருவி கலை, அதை செயல்படுத்துகின்ற கருவி அகங்காரம். செயல்படுத்துகின்ற கருவி அகங்காரம். புரியுதா. அப்போ வெளிப்படுத்துதல் என்பது வேறு, செயல்படுத்துதல் என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. எண்ணம் வருது, அந்த எண்ணம் எண்ணமாகவே இருந்துருச்சுன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆகும், செயலுக்கு வந்தாதான் அதனுடைய பலன் என்னன்னு அனுபவிக்கும், நமக்கு தெரியும். புரியுதா. அப்போ வெளிப்படுத்துகின்ற கருவிகள் இந்த மூன்றும், அதனை தொழில்படுத்துகின்ற செயல்படுத்துகின்ற கருவிகள் இந்த மூன்றும். அப்போ விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற கருவி அராகம், அதனை செயல்படுத்துகின்ற கருவி மனம். வித்தையை, அறிவை வெளிப்படுத்துகின்ற கருவி வித்தை, அந்த அறிவை செயல்படுத்துகின்ற கருவி புத்தி. செயலை வெளிப்படுத்துகின்ற கருவி கலை, அந்த செயலை செயல்படுத்துகின்ற கருவி அகங்காரம். அது அகங்காரம். இந்த அனுபவத்தை பதிவு செய்கின்ற கருவி எது, சித்தம். பதிவு செய்கின்ற கருவி சித்தம். இந்த சித்தத்துல பதிந்த பிறகு
அடுத்து அந்த அனுபவம் வராமலேயே அது திரும்பவும் நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வரும். சிந்தனைக்கு கொண்டு வரும். ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் நடந்ததனுடைய அனுபவம் சித்தத்துல பதிஞ்சிடுச்சு. மீண்டும் ஒரு முறை அந்த செயல் நடந்த இடத்தை நாம கடக்கும் போதோ அல்லது அந்த இடத்திற்கு வரும்போதோ அந்த ஞாபகம் வரும். போன முறை இங்க வந்த போது இது நடந்துச்சே அப்படின்னு சொல்லி. அப்ப அதை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எதுன்னு சொன்னா இந்த சித்தம் தான். அந்த சித்தம் தான் நமக்கு அதை. அப்ப சித்தமாம் அவ்வியத்தும் சிந்தனை அதுவும் செய்யும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் பேசுகிறார். சித்தமாம் அவ்வியத்தம், அவ்வியத்தம்னா வெளிப்படாத குணம், சிந்தனை அதுவும் செய்யும். அதுதான் நமக்கு மீண்டும் அந்த சிந்தனையை கொண்டு வரக்கூடிய கருவியாகவும் இருக்கின்றது என்று சொல்லுகிறார். இப்ப இந்த நான்கும் அந்த கரணங்கள், இப்ப இந்த தைசவ அகங்காரத்தில் இருந்து ஒரு 5 கருவிகள், அறிவு கருவிகள், ஞான இந்திரியங்கள் படைத்து கொடுக்கப்படுகின்றன. இந்த 5 அறிவுகளும் இந்த ஆன்மாவுக்கு அறிவை உணர்த்துகின்ற கருவிகளே தவிர இந்த 5 இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன ஏற்படாது? அறிவு தெளிவு ஏற்படாது. அதுக்காக இந்த 5 கருவிகளை படைத்து கொடுக்கின்றான். செவி, மெய், கண், அப்புறம் நாக்கு, மூக்கு, வாய். இங்க 2 இடத்துல வாய் வரும். ஆமா, கண்ணு இந்திரியத்திலயும் வரும், இங்கே வரும். இங்க இந்த இடத்துல வரக்கூடிய வாய் நாக்கு. இங்க இருக்கிறது வாய், நாக்கு. அங்க பேசுகிற கண்ணு இந்திரியத்துல அது பேசுதல், அங்க வாய். சரி, இப்போ செவி வாயிலாக ஓசையை கேட்கிறோம், மெய் வாயிலாக தொடு உணர்வை அறிகின்றோம், கண் வாயிலாக உருவத்தை பார்க்கிறோம், நாக்கு வாயிலாக சுவையை அறிகின்றோம், மூக்கு வாயிலாக வாசனையை மோக்கின்றோம். இப்ப இந்த 5 உணர்வுகளும் இந்த 5 கருவிகளின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த 5 உணர்வுகளும் 5 கருவிகளின் வாயிலாக கிடைக்கின்றன. ஆகவே இந்த கருவிகளுக்கு ஞான இந்திரியங்கள். என்ன இந்திரியங்கள்? ஞான இந்திரியங்கள், கண்ம இந்திரியங்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும். இப்ப நமக்கு காது இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. சில பேருக்கு காது இருந்தும் கேட்க மாட்டேங்குது. அப்ப அவங்களுக்கு செவிங்கிற அறிவு இல்லையா, கருவி இல்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகம். இப்ப நாம மேல பாக்குறதுக்கு பேரு உறுப்புகள். இதுக்கு பேர் என்னது? உறுப்பு. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருவி இருக்கு பத்தியா, நுட்பமா, அதுதான் இந்த அறிவு கருவிகள். அப்ப இதுல இந்த அறிவு கருவிகள் செயல்படணும்னு சொன்னா இந்த உறுப்புகள் இருந்தும் நமக்கு பயன் இல்லை. உறுப்புகள் இருந்தும் பயன் இல்லை. சில பேர் சொல்றோம், எதை வச்சாலும் வாயில ருசியே தெரியலையேங்கோ, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாக்குங்கிற அறிவு கருவி செயல் இருந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ராசவ குணமுடைய வைகாரிக அகங்காரத்திலிருந்து ஒரு 5 கருவிகளை பெருமான் படைத்து கொடுக்கின்றான். அந்த கருவிகளுக்கு கண்ம இந்திரியங்கள் என்று வடமொழியில பெயரு, செயல் கருவிகள் என்று தமிழ்ல பெயர். கண்ம இந்திரியங்கள் தமிழ்ல செயல் கருவிகள், செய்வதற்குரிய கருவிகள். அது அறிவதற்குரிய கருவிகள், இது செய்வதற்குரிய கருவிகள். அறிவதற்குரிய கருவிகள் அறிவு கருவிகள், செய்வதற்குரிய கருவிகள் செயல் கருவிகள். புரியுதுங்களா? சரி, அப்ப என்னென்ன கருவி அப்படின்னு சொன்னா, கால், கை, வாய், எருவாய், கருவாய். எருவாய், கருவாய். இப்போ இந்த கால் இருக்குது. இந்த காலுங்கிற கருவி, காலுன்னா காற்றுன்னு அர்த்தம்.
காலுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? காற்றுன்னு அர்த்தம். இந்த காற்றை கிழித்து கொண்டு போவதும் வருவதும் செய்கின்ற செயலை செய்வது எது? கால். நடக்கும்போது என்ன கொண்டு எதை கிழிச்சுக்கிட்டு போறோம்? காற்றை கிழித்து கொண்டுதான் நாம நடக்கிறோம். அதனால அதுக்கு என்னன்னு பேரு? காலுன்னு பேரு. ரொம்ப காத்தடிக்கும் போதுதான் தெரியும். காலோட அருமை எப்ப தெரியும்? அதுதான் தெரியும். அப்போ இது கால். இதுதான் தத்துவார்த்தமா அதுக்கு விளக்கம். ஆனா நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா, நம்முடைய உடம்புல கால் பகுதி எதுன்னா கால். நம்முடைய உடம்புல கால் பகுதி எது? கால். அரை பகுதி தான் இந்த இடுப்பு. அதான் அரைநான் கயிறுன்னு சொல்றோம். அண்ணா கயிறுக்கு என்னன்னு பேரு? அரைநான் கயிறுன்னு சொல்றோம். அது பாதியில கட்டுற, இடுப்புல கட்டுறதுனால அது. இது காரண பெயர். இது என்னது? காரணம். சரி, அடுத்தது கை. இது கை. காற்றை இடமாக கொண்டு காற்றை கிழித்து கொண்டு செல்வது எதுன்னு சொன்னா எது? காலு. நெருப்பை இடமாக கொண்டு பொருள்களை கொடுக்கவும் வாங்கவும் செய்வது எதுன்னு சொன்னா கை. இப்ப கை கொள்ளல் கொடுத்தல், அதுதான் இது கை. அதற்கு அடுத்தது கண்ணு. அதுக்கு அடுத்தது இது வாய். என்னது? வாய். இது பேசுதல். என்னது? பேசுதல். இது என்னது? பேசுதல். அப்போ என்ன, இந்த இங்க இடத்துல வாய் பேசுவதற்குரியது. அப்போ நம்ம இந்த சொல்லலாம் இருக்கு இல்லையா, வார்த்தைகளை பேசுவதற்கு பயன்படக்கூடிய கருவியாக எதை கொடுத்திருக்கிறான்? இந்த வாயை கொடுத்திருக்கிறான். அதுக்கு அடுத்தது எருவாய். என்னது? எருவாய். இந்த மலஜலங்களை எல்லாம் வெளியேற்றுவதற்காக பயன்படுகின்ற கருவி எதுன்னு சொன்னா எருவாய். மலஜலங்களை வெளியேற்றுவதற்காக பயன்படக்கூடியது இது. உங்களுக்கு நம்ம அங்க கால் காற்று தத்துவத்தை இடமாக கொண்டுன்னு பார்த்தோம். கை நெருப்பு தத்துவத்தை இடமாக கொண்டுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வாய் வான் தத்துவத்தை இடமாக கொண்டு, எந்த தத்துவத்தை? வான் தத்துவத்தை இடமாக கொண்டு பேசுகின்ற செயலை செய்யும். அதுக்கு அடுத்தது எருவாய் நீர் தத்துவத்தை, என்ன தத்துவம்? நீர் தத்துவத்தை இடமாக கொண்டு என்ன பண்ணும்? மலஜலங்களை கடிப்பதற்கு, அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு அந்த கருவி பயன்படுகிறது. அடுத்தது கருவாய். இது கருவாய். இந்த கருவாய் சந்ததி விருத்திக்காக மண் தத்துவத்தை இடமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு கண்ம இந்திரியமாக, செயல் கருவியாக இருக்கின்றது. எது? கருவாய். அதற்கு அடுத்தது பூதாதி அகங்காரம். என்ன அகங்காரம்? பூதாதி அகங்காரம். பூதம் அப்படின்னு சொன்னா ஒடுங்கி இருப்பதுன்னு அர்த்தம். இப்ப இந்த பூதங்களுக்கெல்லாம் ஆதியாக, பூதங்கள்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய தத்துவமாக எது இருக்குன்னு சொன்னா அந்த பூதாதி அகங்காரம். அதிலிருந்து தோன்றியது தான் இந்த 5 தன்மாத்திரைகள். 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் சொன்னா தன்னளவில் ஒடுங்கி இருப்பது தன்மாத்திரைகள், தன்னளவில் அடங்கி இருப்பது இது தன்மாத்திரை. ஆற்றல் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடியது தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரை எதுன்னு சொன்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த 5 தன்மாத்திரைகளில் இருந்து தான் 5 பூதங்கள் தோன்றின. 5 தன்மாத்திரையில் இருந்து தான் 5 பூதங்கள். அதை நம்ம திருமூலர் ரொம்ப தெளிவா சொல்ல இருக்கிறார், நம்ம பாடத்துக்கு வரும்போது பார்ப்போம். அப்போ ஓசையிலிருந்து ஆகாயம் என்கிற தத்துவமும் பூதமும் இல்லையா,
ஓசையிலிருந்து ஆகாயம் என்கிற பூதமும், ஊரிலிருந்து காற்று என்கிற பூதமும், ஒளியிலிருந்து நெருப்பு என்கிற பூதமும், நீரிலிருந்து அதாவது சுவையிலிருந்து நீர் என்கிற பூதமும், நாற்றம் என்கிற தன்மாத்திரையிலிருந்து மண் என்கிற பூதமும் தோன்றின. அப்போ மொத்த தத்துவங்கள் எத்தனை? 36. இந்த 36 தத்துவங்கள்ல இந்த கருவாய் என்கிற தத்துவம் இருக்கு பாத்தியா, 26வது தத்துவம். அந்த 26வது தத்துவம் ஒண்ணுதான் ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்தக்கூடிய தத்துவம். மற்ற 35 தத்துவங்களும் ஆண் உடம்புக்கும் பெண் உடம்புக்கும் பொதுவானவை. ஆண் உடம்புக்கும் பெண் உடம்புக்கும் பொதுவானவை. புரியுதுங்களா? 36 தத்துவங்களாக படைத்து கொடுத்தாலும் கூட ஏன்னா உயிர்ல ஆணு பெண் எல்லாம் வேறுபாடு கிடையாது. உயிர்ல ஆண் உயிர் பெண் உயிர் வேறுபாடு கிடையாது. எதுலதான் வேறுபாடு? உடம்புலதான் வேறுபாடு. இந்த உடம்புல கூட எது வேறுபடுத்தும் சொன்னா அந்த கருவாய் என்கிற ஒரே ஒரு தத்துவம் தான் ஆண் உடம்பு பெண் உடம்புங்கிற வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. அப்ப கருவாய்ங்கிறது நம்ம உறுப்பு மட்டும் இல்ல. கருவாய்ங்கிறது நம்ம பொதுவா நாம ஆண் உடம்பு பெண் உடம்பு சொன்னா உறுப்புகளை மட்டும் வேறுபடுத்துவது மட்டுமல்ல, இங்க இந்த உள்ள இருக்கிற அந்த கண்ண இந்திரியங்கள்ல இது கூட வெளியில நாம பார்க்கும் போது இந்த உறுப்புகளை பார்க்கிறோம். ஆனா உள்ள அதற்குரிய செயல்கள் ஆற்றல்கள் ஒடுங்கி இருக்கிறது. அதே மாதிரி கருவாயில ஆண் உடம்பிலிருந்து வெளிப்படுகின்ற தாதுவும் பெண் உடம்பிலிருந்து வெளிப்படுகின்ற தாதுவும் வேறுபடும். உறுப்புகள் மட்டும் வேறுபடுறதில்ல, தாதுவும் வேறுபடும். அதனாலதான் இந்த 2 உடம்புக்கும் வேறுபடுத்துகின்ற ஒரே தத்துவம் எதுன்னு சொன்னா கருவாய் என்கிற தத்துவம். மற்ற தத்துவங்கள் எல்லாம் பொருத்தமானது. இப்ப இந்த 36 தத்துவங்களும் நாத தத்துவத்துல தொடங்கி மண் தத்துவம் ஈராக மேலிருந்து படைக்கப்பட்டது. இது தோன்றிய முறை தோற்ற முறை. இதுவே ஒடுங்குகின்ற போது எப்படி ஒடுங்கும் சொன்னா மண்ணு நீரில ஒடுங்கும். நீரு தீயில ஒடுங்கும், தீ காற்றுல ஒடுங்கும், காற்று ஆகாயத்துல ஒடுங்கும். இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்கி போகும். அப்ப ஒடுங்குகின்ற போது என்ன ஆகுன்னு சொன்னா மண் தத்துவத்துல தொடங்கி நாத தத்துவம் வரைக்கும் ஒடுங்கும். அந்த நாதமும் சக்தியில ஒடுங்கும், சக்தி சிவத்துல ஒடுங்கும் இல்லையா? அந்த சிவம் எதுல ஒடுங்கும்? பரத்துல ஒடுங்கும். அந்த சிவம் எதுல ஒடுங்கும்? பரத்துல ஒடுங்கும். நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா, விந்து நாதம் சக்தி சிவன் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த சிவமும் எதுல போய் ஒடுங்கும்? பரத்துல ஒடுங்கும். இது என்ன முறை? ஒடுக்குகின்ற முறை. இப்ப நாம ஒடுக்கத்துக்கெல்லாம் நாம பின்னாடி பார்க்க போறோம். படைத்தல் தொழிலை மட்டும் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ பெருமான் எப்படி படைத்திருக்கிறார்? இந்த உலகத்தை 36 தத்துவங்களாக படைத்து கொடுத்திருக்கின்றார். 36 தத்துவங்களாக படைத்து கொடுத்திருக்கின்றார். படைத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்களும் இந்த உடம்பாக பார்க்கின்ற போது கருவிகள், உலகமாக பார்க்கின்ற போது தத்துவங்கள். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு புரிஞ்சுக்கணும். உடம்பாக பார்க்கின்ற போது இந்த உடம்பு கருவிகளாக இருக்கின்றது. இது உலகம் சொன்ன என்னது? தத்துவங்களாக இருக்கின்றன. இந்த 36 தத்துவங்களை எங்க சார் இருக்குன்னு சொன்னா உடம்புல பார்க்கின்ற போது முதுகெலும்பு தொடர்லதான் 31 தத்துவங்களும் இருக்கு. முதுகெலும்பு தொடர்ல 31 தத்துவங்களும் இருக்கு. பின்னாடி இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கா? எங்க இருக்கா? இந்த பள்ளத்திலிருந்து இங்க ஒரு முடிச்சிருக்கா?
இந்த இடைப்பட்ட இந்த பள்ளத்துக்கும் அந்த முடிச்சுக்கும் இடைப்பட்ட இடம் தான் வித்யா தத்துவங்கள் 7. வித்யா தத்துவங்கள் 7. அந்த முதுகெலும்புல இங்க ஒரு முடிச்சு தொடரும் இல்லையா, அங்கிருந்து கீழே அந்த வால் முடியுது பாத்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிற இடம் தான் ஆன்ம தத்துவங்கள் 24. ஆன்ம தத்துவங்கள் 24. இதெல்லாம் முதுகெலும்பு தொடர்ல நடுவில் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடியில அமைந்திருக்கின்றன. சிவதத்துவங்கள் இது சிவதத்துவங்கள் நமக்கு உடம்பாக வருவது இல்லை என்றாலும் கூட உபச்சாரத்துக்காக இந்த சிவதத்துவங்கள் இருக்கின்ற இடம் எதுன்னு சொன்னா தலை. ஆகையினாலதான் 31 தத்துவங்கள் தான் நமக்கு உடம்பா வருகிறது. இந்த 31 தத்துவங்களும் இயங்குகின்ற தத்துவங்கள், அந்த 5 தத்துவங்களை இயக்குகின்ற தத்துவங்கள். 31 தத்துவங்களும் இயங்குகின்ற தத்துவங்கள், சிவதத்துவங்கள் 5 இயக்குகின்ற தத்துவங்கள். இப்ப நாம உடம்புல நாம சொல்லும் போது அதை என்னன்னு சொல்றோம், கருவிகள் சொல்றோம் இல்லையா. உடம்பா பார்க்கும் போது என்னன்னு சொல்றோம், கருவிகள் சொல்றோம். இப்ப இந்த உடம்பாக பார்க்கின்ற போது இங்கிருந்து இந்த 31 கருவிகள், 31 கருவிகள் இயங்குகின்ற கருவிகள். இதை இயக்குகின்ற கருவிகள் எதுன்னு சொன்னா தலைப்பகுதி. இதுதான் கண்ட்ரோல் ரூம். எது பிரதானம் தான். அப்போ இப்ப இந்த சிவதத்துவங்கள்லாம் எது இயக்குகின்ற கருவிகள், அது எங்க அமைஞ்சிருக்குது, நம்முடைய தலைப்பகுதியில. அப்ப இதையெல்லாம் நாம புரிந்து கொண்டோம் சொன்னா இந்த உடம்பை எப்படி நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நாம அடுத்த தந்திரத்துல பார்க்க இருக்கிறோம். இப்போ இங்க இப்போ 5 உடம்புகளாக இந்த 31 கருவிகளும் வருது. 5 உடம்புகளாக இப்ப நம்ம மேல பார்க்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு 15 தத்துவங்கள். 15 தத்துவங்கள். எது 15 சொன்னா போதம் 5, போதம் 5, செயற்கருவிகள் 5, அறிவு கருவிகள் 5, மொத்தம் 15. இந்த 15 தான் நாம மேல பார்க்கின்ற உடம்பு. இந்த உடம்பு சோறு இல்லைன்னா துவண்டு போயிடும். சோறு இல்லைன்னா துவண்டு போயிடும். ஒரு 2 நாளைக்கு தாங்கலாம், 3 நாளைக்கு தாங்கலாம். அதுக்கப்புறம் என்னது, கண்ணு தெரியல, காது பஞ்சு அடைக்குது, என்னென்னவோ சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த உடம்பு சோற்றால் அடித்த பிண்டம். என்னது, அதனால இதுக்கு சோற்று உடம்புன்னு பேர். என்ன உடம்பு, சோற்று உடம்பு. அன்னமய கோஷம், அன்னமய சோற்று உடம்பு. எது, இது பரு உடம்பு. இந்த பரு உடம்புக்கு உள்ள ஒரு உடம்பு இருக்குது, சூக்கும உடம்புன்னு பேரு, நுண் உடம்புன்னு பேரு. என்ன உடம்பு, நுண் உடம்பு. அந்த நுண்ணுடம்பு எதுன்னு சொன்னா, நுண்ணுடம்பு எதுன்னு சொன்னா இந்த தன்மாத்திரைகள் இருக்கு இல்லையா, தன்மாத்திரைகள். இது ஒரு 5, இது ஒரு 5. அதுக்கு அடுத்தது மனம், புத்தி, அகங்காரம், இது ஒரு 3. இது 5, அது ஒரு 3, 8. இது 8 கருவி. இந்த 8 கருவிகள் அடங்கியது, இந்த 8 கருவிகள் அடங்கியது இந்த உடம்புக்கு பேர் என்னன்னு சொன்னா நுண் உடம்பு அல்லது சூக்கும உடம்புன்னு பேர். என்ன உடம்பு, சூக்கும உடம்புன்னு பேர். இந்த உடம்பு எதை கொண்டு இயங்குகிறதுன்னு சொன்னா பிராணவாயுவாகி காற்றை கொண்டு, மூச்சு காற்றை கொண்டு இயங்குகிறது. அதனால இதுக்கு என்னன்னு பேருன்னு சொன்னா காற்று உடம்புன்னு பேரு. என்ன உடம்பு, காற்று உடம்புன்னு பேரு. கண்ணுக்கு தெரிகிற உடம்பு சோற்று உடம்பு. கண்ணுக்கு தெரிகிற உடம்பு சோற்று உடம்பு. கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கிற சூக்கும உடம்பு காற்று உடம்பு. அதற்கு அடுத்தது சித்தம்.
என்று ஒரு கருவி இருக்கு இல்லையா? அந்த சித்தம் மட்டுமே ஒரு உடம்பாக இருக்கிறது. சித்தம் மட்டுமே ஒரு உடம்பாக இருக்கிறது. மனத்தினுடைய பற்றுகின்ற செயல் எதுல போய் முடியுது? சித்தத்துல முடியுது. என்ன அனுபவத்தை அதுதான் பதிவு செய்யுது இல்லையா? இன்னும் சொல்ல போனா மனம்ங்கிறது வெளியே இருக்கிற கருவி. எதுக்கு? இந்த நாலுல வெளியே இருக்கிற கருவி எது? மனம். இந்த நாலுல சித்தம்ங்கிறது எங்க இருக்குது? உள்ள இருக்குது. அதனால இதுக்கு இன்னொரு கருவி உள் மனம் சொல்லலாம். என்ன மனம்? உள் மனம், உள்ளம். சித்தத்தை இன்னொரு பெயரால சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? உள்ளம் என்ற சொல்லாலையும் சொல்லலாம். ஆழ்மனது, உள்ளம். அதாவது உள்ள இருக்கிறதுனால உள்ளம், அது உள்ள இருக்குது, அதனால உள்ளம். இப்போ இது எப்படின்னு சொன்னா, மனதுல ஒருத்தர் இப்ப நம்ம பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்டுக்கிட்டு இருக்கும் போது மனம் எதுல பற்றி? அந்த பேச்சை பற்றி கொண்டு இருக்குது. அது பற்றி கொண்டு செயல்பாட்டில் இருக்கின்ற போது உள்ள என்னது? இவ்வளவு தூரம் பேசுறாரு, இவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாருன்னு அது உள்ள ஒண்ணு நினைக்குது இல்லையா? நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், மனசு அதுலதான் லயிச்சு இருக்குது. ஆனா அப்படி மனம் ஒன்றை லயித்து கொண்டு இருக்கும் போது அதனுடைய இயல்பை பற்றி உள்ளே என்னது பத்தியா? அதுதான் இது சித்தம். அதுதான் என்னது? சித்தம். அதனால அதுக்கு உள்ளம்னு இன்னொரு பெயர் சொல்லும். அது உள்ள சிந்திக்குது இல்லையா? அது சித்தம். அது என்னன்னா அது ஒரு உடம்பு. அந்த உடம்புக்கு பெயர் மன உடம்பு. என்ன உடம்பு? மன உடம்பு. எல்லாம் நீங்க அந்த காரணத்தை பொருத்திக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. காரணத்தை பொருத்திட்டோம்னா என்ன ஆகாது? மறக்காது. சோற்றால நிலை பெற்று இருக்கின்ற உடம்பு சோற்று உடம்பு. அதுக்கப்புறம் பிராணவாயுங்கிற காற்றால நிலை பெற்று இருப்பதனால உள்ள இருக்கிற சூக்கும உடம்புக்கு காற்று உடம்பு. மனதனுடைய செயல்பாடு சித்தத்துல பதிந்து இருப்பதனால சித்தத்துக்கு என்ன பேரு? மன உடம்பு. என்ன உடம்பு? மன உடம்பு. இப்ப எத்தனை கருவியா இருக்கு பாருங்க மொத்தம்? கருவிகள் எத்தனை போயிருக்கு? 24 கருவி முடிஞ்சிருச்சா? எத்தனைல? 31ல. 31 கருவி தான் நமக்கு உடம்பா வரும். அதுக்கு அடுத்தது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்ததுதான் புருடன் சொன்னேன். இந்த 5 சேர்ந்ததுதான் புருடன். இந்த புருடன் ஒரு உடம்பு. அதுக்கு பேர் சொன்னா கஞ்சுக உடம்பு அல்லது சட்டை உடம்பு. கஞ்சுக உடம்பு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இதனுடைய கூட்டு புருடன். இந்த 6 சேர்ந்தது ஒரு உடம்பு. புருட தத்துவம் சேர்த்துதான் அது ஒண்ணு சேர்த்து இது 6ஆக நிற்குது. அதனால அந்த 6 அடங்கினது ஒரு உடம்பு. அந்த உடம்புக்கு கஞ்சுக உடம்பு அல்லது சட்டை உடம்பு என்று பெயர். இப்ப இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் இந்த உயிருக்கு ஒன்றை பற்றி ஒரு அறிவை வெளிப்படுத்துகின்ற தகுதி கிடைக்குது. எது? இந்த 5 பொருள்களை பெற்ற சட்டை உடம்பு பெற்ற இந்த புருட தத்துவம் தான் அனுபவிப்பதற்குரிய தகுதின்னு சொல்லிட்டோம். அப்ப அனுபவிப்பதற்கு எது தேவை? அறிவு தேவை. அனுபவிப்பதற்கு எது தேவை? அறிவு தேவை. அப்போ இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் அறிவு வெளிப்படுகின்ற நிலை வந்ததுனால இந்த உடம்புக்கு அறிவு உடம்புன்னு பேரு. என்ன உடம்பு? அறிவு உடம்பு. சமஸ்கிருதத்துல விஞ்ஞானமய கோஷம். என்ன கோஷம்? விஞ்ஞானமய கோஷம். இது அறிவு உடம்பு. எது? கஞ்சுகம். அது இது 5 சேர்ந்ததுனால கஞ்சுக உடம்புன்னு. அதுக்கு பேரு பல பேரு. ஏன்னா ஏன் இத்தனையும் சொல்றேன்னு சொன்னா, சார் அவரு வேற பேர் சொன்னாரு,
அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இது எல்லாம் ஒன்றையே குறிக்கக்கூடிய பெயர், ஒன்றையே ஒரு பொருளையே குறிக்கக்கூடிய பல பெயர்கள். கஞ்சுக உடம்பு என்பது வடமொழி. கஞ்சுக சரீரம், கஞ்சுக சரீரம். அதை தமிழ் படுத்தணும்னா சட்டை உடம்பு. இந்த சட்டை உடம்பை பெற்ற பிறகுதான் அறிவு வெளிப்படுவதனால விஞ்ஞானமய கோஷம் என்று வடமொழியில சொல்றாங்க. ஞானம், விஞ்ஞானம்னா மேலான ஞானம் அர்த்தம். அப்ப அது என்னது? அறிவு உடம்பு. ஞானம்னா அறிவு, அறிவு உடம்பு. அதற்கு அடுத்தது மொத்தம் இப்ப 30 கருவி முடிஞ்சு போச்சா? 30 முடிஞ்சிட்டா. இப்ப மாயி ஒண்ணு இருக்குல்ல, வித்யா மாயி, அந்த ஒரு கருவி மட்டும் ஒரு உடம்பாக வரும். அந்த உடம்பு தான் முதல் உடம்பு. எதுக்கு? இப்ப இருக்கக்கூடிய 4 உடம்புகளுக்கும் காரணமாக இருக்கின்ற உடம்பு எது? மாயை. அதனால அதுக்கு என்ன உடம்புன்னு பேர்னா காரண உடம்பு, காரண சரீரம். என்ன சரீரம்? காரண சரீரம் அல்லது காரண உடம்பு. இப்ப இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் இதுவரைக்கும் இருளிலே மூழ்கி கிடந்த உயிர்கள், அந்த காலத்துல இருந்த உயிர்கள், இந்த வித்யா மாயி என்ற கருவியை படைத்து கொடுத்த உடனே ஒரு மின்னல் ஒளி போன்று ஒரு ஒளி கீற்று வந்தது. அந்த இருண்ட அந்த பகுதியில ஒரு ஒளி கீற்று வந்தது. இப்ப இது வரைக்கும் ஒளின்னா என்னன்னே தெரியாம இருந்த உயிர்கள், அது ஒரு எலக்ட்ரிக் அந்த ஸ்பார்க் வர்ற மாதிரி இந்த மின்னல் ஒளி வந்த உடனே ஒரு சந்தோஷப்படுது. எது? உயிர்கள் எல்லாம் ஆகா ஒளி தெரியுதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுனால அந்த உடம்புக்கு என்ன பெயர்ன்னு சொன்னா ஆனந்தமய கோஷம். என்ன கோஷம்? ஆனந்தமய கோஷம். தமிழ்ல இன்ப உடம்பு, இன்ப உடம்பு. இன்ப எது? அதான் அந்த சரி, இப்படி வருவோம். இது எங்க ஐயா சொல்லி கொடுத்த ஓமை. அது எங்க வைத்தியநாதன் ஐயா சொல்லி கொடுத்த ஓமை. ஒரு சாக்கடை, அந்த சாக்கடை நல்ல இலகி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு புழு உள்ள இருந்தது. இப்போ நல்ல வெயில் காலம், காஞ்சி போச்சு, தண்ணி இல்லை, அப்படியே இறுகிடுச்சு. இறுகுன அந்த சாக்கடைக்குள்ள புழு நெளி கூட முடியல, அப்படியே மாட்டிச்சு. அந்த மாதிரி நாமெல்லாம் ஆணவமாகி இருள அடக்கிட்டோம். இருக்கிற மாதிரி கூட தெரியாது கிடந்தோம், கல்லு மாதிரி கிடந்தோம். இப்ப அந்த காய்ந்து போன சாக்கடைய தூர்வாரணும்னு நினைச்சு அப்படியே எடுக்க முடியல. கொஞ்சம் இலகுனா வாரத்துக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து ஊத்துறாங்க. தண்ணி ஊத்துன உடனே என்ன ஆயிடுச்சு? சாக்கடை இலகிடுச்சு. நல்லா கெட்டியா இருந்த சாக்கடை இலகிடுச்சு. இலகுன உடனே அந்த புழு என்ன ஆகுது? நெளிய தொடங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா நெளியும். நெளிவே முடியாத புழு நெளியறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த உடனே எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி அந்தகார இருளாக இருந்த அந்த ஆணவத்துல இந்த ஒரு ஒளியை பாய்ச்சுகிறான் பெருமான். மாயைங்கிற அந்த ஒளியை பாய்ச்சின உடனே இந்த உயிர்களுக்கெல்லாம் அளவற்ற சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதான். அந்த உடம்பு தான் முதல் உடம்பு. யாருக்கு? உயிர்களுக்கு. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதுனால வடமொழியில என்ன சொன்னாங்கன்னா ஆனந்தமய கோஷம். என்ன கோஷம்? கோஷம்னா உடம்புன்னு அர்த்தம். ஆனந்தமய கோஷம். அதை தமிழ் படுத்துகின்ற போது இன்ப உடம்பு. என்ன உடம்பு? இன்ப உடம்பு. இப்ப மாயை மட்டும் ஒரு உடம்பாக வருகிறது. அது என்ன உடம்பு? காரண உடம்பு, மனோ ஆனந்தமய கோஷம் அல்லது இன்ப உடம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அதுக்கு அடுத்தது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இந்த 6 சேர்ந்த ஒரு உடம்பு. அதுக்கு கஞ்சுக சரீரம் அல்லது சட்டை உடம்பு
இல்லையா? அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம் என்று ஆங்கிலத்துல சொல்லுகிறார்கள், வடமொழியில சொல்றாங்க. தமிழ்ல நாம என்ன சொல்றோம்? அறிவு உடம்புன்னு சொல்றோம். விஞ்ஞானமய கோஷம் வடமொழி, அறிவு உடம்பு தமிழ்ல. அதற்கடுத்தது சித்தம் என்கிற ஒரு கருவி. சித்தம் என்கிற ஒரு கருவி, அந்த கருவி மனதினுடைய செயலை அதை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய கருவி என்பதனால அந்த உடம்புக்கு மனோமய கோஷம் அல்லது மன உடம்புன்னு பேரு. மன உடம்பு, மனோமய கோஷம். சமஸ்கிருதத்துல குணசரீரம் என்றும் சொல்லுவார்கள். என்ன சரீரம்? குணசரீரம். ஏன்னா சித்தம்ங்கிறது 3 குணங்களும் அடங்கி இருக்கிறதுனால அந்த உடம்புக்கு குணசரீரம், குண உடம்பு என்று சொல்லுகிறார். இப்ப திரும்பவும் சொல்றேன், மாயை என்பது காரண சரீரம். காரண சரீரம். சரீரம் உடம்புன்னு அர்த்தம். அந்த உடம்பை பெற்றவுடனே இந்த உயிர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதனால ஆனந்தமய கோஷம் என்று வடமொழியிலும் இன்ப உடம்பு என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கிற 6 கருவிகளும் பெற்ற நிலையில அந்த உடம்புக்கு கஞ்சுக சரீரம் என்று வடமொழியிலும் சட்டை உடம்பு என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் இந்த உயிர் அறிவை வெளிப்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டதனால அதற்கு விஞ்ஞானமய கோஷம் என்று வடமொழியிலும் அறிவு உடம்பு என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. 2 உடம்பாச்சு. அதற்கடுத்தது சித்தம் என்கிற கருவியை பொருத்தி கொடுக்கப்பட்டதுனால குணத்தை வெளிப்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டது. அதனால் அதுக்கு குண உடம்பு என்று, குணசரீரம் அல்லது குண உடம்பு என்று சொல்லுகிறோம். மனத்தினுடைய செயல்பாடு சித்தத்தில் நிறைவு பெறுவதனால அந்த உடம்புக்கு மனோமய கோஷம் என்றும் தமிழிலே மன உடம்பு என்றும் சொல்லப்படுகிறது. மனோமய கோஷம், தமிழ்ல மன உடம்பு. அதற்கு அடுத்தது தன்மாத்திரைகள். அதுதானே? ஆமா, தன்மாத்திரைகள் 5ம் மனம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 3ம் சேர்ந்த உடம்பு. இந்த 3ம் சேர்ந்த உடம்பு. இது சூக்கும சரீரம். என்ன சரீரம்? சூக்கும சரீரம். நுண்ணுடம்பு, தமிழ்ல இருக்கு நுண்ணுடம்பு. இந்த உடம்பை பெற்ற பிறகுதான் உயிரோடு இருக்கிறோம் என்ற உணர்வே ஏற்படுது. உயிரோடு இருக்கிறோம் என்ற உணர்வே ஏற்படுது. அதனால அதுக்கு என்ன உடம்புனா பிராணமய கோஷம். என்ன கோஷம்? பிராணமய கோஷம். தமிழ்ல காற்று உடம்பு. என்ன உடம்பு? காற்று உடம்பு. இந்த நுண்ணுடம்புக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, சூக்கும உடம்புக்கு. இது மொத்தம் எத்தனை கருவிகளை கொண்டது? 8 கருவி. அதனாலதான் அபய பெருமாட்டியார் விநாயகர் அகவல்ல புரியட்ட காயம், எது புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்று சொல்லுகிறார். அப்ப 8 கருவிகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டதுனால இதுக்கு என்னன்னு பேரு புரியட்ட காயம் என்றும் பெயர். புரி அட்டகாயம் அப்படின்னா 8 கருவிகளால் ஆனது. அதற்கடுத்தது பஞ்சபூதங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, கண்ண இந்திரியங்கள் 5. இந்த 15 கருவிகளும் சேர்ந்தது தான்
இந்த தூள உடம்பு, தூள சரீரம் என்று சொல்லக்கூடிய பரு உடம்பு, தூள சரீரம் என்று சொல்லக்கூடிய பரு உடம்பு. இது சோற்றின் அடிப்படையில இந்த உடம்பு நிலை பெற்று இருப்பதனால் அன்னமய கோஷம் என்று வடமொழியிலும் சோற்று உடம்பு என்று தமிழிலும் வழங்கப்படுகிறது. இப்போ மொத்தம் எத்தனை உடம்புகள்? 5 உடம்புகள். எத்தனை உடம்புகள்? 5 உடம்புகள். இந்த 5 உடம்புகளாக இந்த 31 கருவிகளும் வருகின்றன. 31 கருவிகளும் வருகின்றன. ஒடுங்குகின்ற போது இந்த உடம்பு ஒடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அது திருமூலர் ஒடுக்கத்துல ரொம்ப விரிவா சொல்றாரு. இந்த காது எத்தனை நாள்ல ஒடுங்கும் இல்லையா, கண்ணு எத்தனை நாள்ல ஒடுங்கும், எப்ப இறக்குன்ற போது. இல்ல நாளே சொல்றாரு, 4 நாட்களிலே சொல்றாரு. ரொம்ப அருமையான திருமந்திரம். அது இந்த உடம்பு எப்படி ஒடுங்குதுன்னு கூட சொல்றாரு. சரி, இப்போ நாம இந்த தத்துவங்கள் ஒடுங்குகின்ற போது மண்ணு தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் ஈராக ஒடுங்குகிறது. இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? 12 திருமுறையில 12ஆம் திருமுறை எது? பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல எத்தனை அடியார்களை பத்தி பேசுறோம்? 63 அடியார்களை பத்தி பேசுறோம். இந்த அடியார்களை வரிசைப்படுத்துகின்ற போது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வரிசைப்படுத்தினாரோ அந்த வரிசையில தான் பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பியும் அதுக்கு பின்னாடி வந்த சேக்கிழார் பெருமானும் அதை வடித்து எடுக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க, மேல இருக்கக்கூடியது நாத தத்துவம், கீழே இருக்கக்கூடியது மண் தத்துவம். நமக்கு கீழே இருந்துதான் நமக்கு தெரிஞ்ச பொருள் இருந்தா தெரியாத பொருளுக்கு போவோம். என்ன, இப்ப நாம எதோட தொடர்புடையவங்க? மண்ணோடு தொடர்புடையவங்க. அதனாலதான் தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு அடுத்தது யார சொல்றாரு? தனி அடியார்ல திருநீல கண்ட குயவனார்க்கும் அடியேன். திருநீல கண்ட குயவனார்க்கும் அடியேன். குயவர் எதனோடு தொடர்புடையவர்? மண்ணோடு தொடர்புடையவர். என்ன, 63வது தனியடியார். நம்ம இவங்க அம்மா அப்பா அவங்கள எல்லாம் விட்டுடுங்க, விட்டுட்டு மற்ற அடியார்கள்ல சொல்லுகின்ற போது திருநீல இது இல்ல யாழ்ப்பாணருக்கு குறிப்பிடும் போது திருநீல கண்டத்து பாணனார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து பாணனார்க்கும் அடியேன் என்று முடிக்கிறார். அப்ப பாணர் யாரு? யாழ்ப்பாணர். இப்ப யாழ்ப்பாணர் யாழ், இசைக்கருவி. யாழ் என்பது இசைக்கருவி. இசை எதனோடு தொடர்புடையது? நாதத்தோடு தொடர்புடையது. எதனோடு தொடர்புடையது? நாதத்தோடு தொடர்புடையது. பாருங்க, சுந்தரர் எப்படி இந்த தத்துவங்களை எங்க கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க, வரிசைப்படுத்துறார் பாருங்க. அப்போ பெருமான் படைத்து கொடுத்த இந்த தத்துவங்களையும் அவரால் அனுப்பப்பட்ட அருளாளர்களையும் நாம உள்வாங்கி கொண்டோம் சொன்னா இந்த வாழ்க்கை மிக எளிதாக. சரி, இப்ப நாம திருமந்திரத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன், பாடலுக்கு போகலாம். படைத்தல், அதாவது சர்வ சங்காரம், சாரி